பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. நமஸ்ஸவித்ரே ஜகதேக சக்ஷுஷே த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே. விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. நாம பித்ருக்கள் பத்தி பார்க்கணும். அதுல பஞ்சமகா யஜ்ஞம், அதுல ஒண்ணு பித்ரு யஜ்ஞம். அது சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஸ்மிருதி ஆதித்யன், அவருக்கு இன்னொரு பேர் விவஸ்வான். விவஸ்வானுடைய பையன் வைவஸ்வத மனு. அவர் எழுதின நூல் வைவஸ்வத மனு எழுதின நூலுக்கு மனுஸ்மிருதி அப்படின்னு பேரு. அந்த மனுஸ்மிருதியில வரக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். 3:77 மனு சொல்றார், அதாவது ஆதித்யனுடைய பிள்ளை சொல்றாரு, யதாவாயும் சமாஸ்ரித்ய வர்த்தந்தே சர்வ ஜந்தவஹ ததா கிரகஸ்தமாஸ்ரித்ய வர்த்தந்தே சர்வே ஆசிரமாக. எப்படி உலகத்துல உயிர் வாழக்கூடியதெல்லாம் வாயுவை நம்பி இருக்குதோ, பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணிகள் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா பிராணன் இருக்கிறதுனால பிராணிகள். பிராணன் இல்லைன்னா நம்ம உயிர் இல்லாதவங்களா மாறிடுவோம். அதனால பிராணவாயு அல்லது வாயுவை நம்பித்தான் பிராணிகள் இருக்கு. நவீன காலப்படி சொன்னா ஆக்சிஜன் இல்லைன்னா நாம உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணவாயு அப்படிங்கிறத ஆக்சிஜன் மொழிபெயர்த்துக்கலாம். அதே மாதிரி மற்ற 3 ஆசிரமங்களும் கிரகஸ்த ஆசிரமத்தை நம்பித்தான் இருக்குது அப்படின்னு மனு சொல்றார். அதனால்தான் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. இல்லறம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காரணமும் மற்ற 3 ஆசிரமங்களையும் அவர்கள் பாதுகாக்கிறதுனால. ஒருவேளை அவங்க பாதுகாக்கல அப்படின்னா அதை இல்லறம்னு சொல்ல முடியாது, அது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்ப நாம தினமும் இந்த 5 விஷயங்களை பண்றோமா அப்படின்னு இல்லறத்துல இருக்கிறவங்க யோசிச்சுக்கணும். நாம சாஸ்திரங்களை படிக்கிறோமா, ஹோமயா வேள்விகள் பண்றோமா, அல்லது தேவ பூஜையாவது பண்றோமா, பித்திருக்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோமா. பித்திருக்கள்லாம் இறந்து போனவங்க தான் அப்படிங்கிறது இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக கூட இருக்கலாம். அம்மா அப்பா, மாமனார் மாமியார்,
அந்த மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது மற்ற பிரம்மச்சாரிக்கோ அல்லது சாதுக்களுக்கோ தினமும் உணவளிக்கிறோமா? கடைசியா மற்ற உயிர்களுக்கு நாம ஏதாவது நல்லது பண்றோமா? இந்த 5 விஷயமும் பண்றோமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. ஒருவேளை அடுத்த வகுப்புல நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பிளே பண்றேன். அதுல எப்படி ஒரு 10 நிமிஷத்துல இந்த 5 யஜ்ஞங்களையும் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற இதை காட்டுவாங்க. அப்ப இல்லறம் அப்படிங்கிறது சுயநலத்துக்காக வாழ்றதல்ல இல்லறம், மற்றவர்களுக்காக வாழ்றதுதான் இல்லறம். அதனால்தான் கீதையில 18வது அத்தியாயத்துல அர்ஜுனன் தியாகமா சந்நியாசமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பார். தியாகம் அப்படிங்கிறது இல்லறத்தை குறிக்குது, சந்நியாசம்ங்கிறது துறவரத்தை குறிக்குது. அதனால இல்லறத்திலேயே தியாகம் தொடங்குது. சுயநலத்துக்காக வேண்டி வாழ்ந்தால் அதை இல்லறமாக நினைக்க முடியாது. தொடர்ந்து 78வது ஸ்லோகத்துல 3வது அத்தியாயத்துல மனு சொல்றார், யஸ்மாத் த்ரயோபி ஆசிரமிணோ ஞானேன அன்னேன ச அன்வகம் கிரகஸ்தேனைவ தாரியந்தே தஸ்மாத் ஜேஷ்ட ஆசிரமோ கிரகி. ஏன் கிரகஸ்த ஆசிரமத்தை உயர்ந்ததாக சொல்றோம் அப்படின்னா, மற்ற 3 ஆசிரமங்களையும் அறிவினாலேயும் உணவுனாலேயும் தினமும் கிரகஸ்தர்கள் தான் காப்பாற்றுகிறார்கள். அதனால இல்லறத்தை நாம உயர்ந்ததாக சொல்கிறோம். எழுபத்தி 9வது ஸ்லோகத்துல சொல்றார், ச சந்தாரிய பிரயத்னேன சொர்க்கம் அக்ஷயம் இச்சதா சுகம் ச இஹ இச்சதா அத்யந்தம் யோ அதாரியோ துர்பலேந்திரியைஹி. பலகீனமாக இருப்பவர்களை அல்லது பலகீனமாக இருப்பவர்களால் காப்பாற்ற முடியாதவர்களை எல்லாம் ஒரு இல்லறத்தான் காப்பாற்ற வேண்டும். எதனால அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா, அப்போ நீ இதெல்லாம் பண்ணணும். சொர்க்கம் அக்ஷயம் இச்சதா, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தால் பஞ்சமகாயஜ்ஞம் பண்ணணும். சுகம் ச இக இச்சதா, சரி பஞ்சமகாயஜ்ஞம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாம், அது செத்த பிறகு தானே, உயிரோட இருக்கும்போது என்ன அப்படின்னா, இங்க சுகமா சந்தோஷமா வாழணும்னாலும் பஞ்சமகாயஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு மனு சொல்றார். 3வது அத்தியாயத்துல 80வது ஸ்லோகத்துல, ரிஷயக பிதரோ தேவாக பூதானி அதிதயஸ்ததா ஆசாசதே குடும்பிப்யக தேப்யக காரியம் விஜானதா. ரிஷயக ரிஷிகள், அதாவது சாதுக்கள் துறவிகள், பிதரக பித்ருக்கள் உயிரோடு இருக்கிற அல்லது இறந்து போன முன்னோர்கள், தேவாகா தெய்வங்கள் தேவதைகள், இந்திரன் வருணன் அந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம், பூதானி உயிர்கள், அதிதயக பொதுவா ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, அதிதி திதி சொல்லாம வர்றதுனால அதிதி, சொல்லாம கொள்ளாம வர்றவங்க தான் அதிதி. சொல்லிக்கிட்டு வந்தா அந்த ஆள விருந்துன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு இது கருத்து இருக்கு. ஆனா மனுஸ்மிருதியில ஒரு இடத்துல அதிதியை பத்தி சொல்லும் போது மனு இப்படி சொல்றாரு, ஒரு ராத்திரி மட்டும் தங்குறவங்க அதிதி அப்படின்னு சொல்றாரு.
பொதுவா நமக்கு பழக்கத்துல விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு இருக்கு. 3 நாளைக்கு மேல விருந்துங்கிற பேர்ல உட்காரக்கூடாது. 3 நாளைக்கு மேல ஒரு நோய்க்கு மருந்துன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அப்புறம் அது மருந்து இல்ல, சாப்பாடு. மருந்துன்னா 3 நாள்ல நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க. அதனால அதிதி அப்படின்னா இப்படி பல கருத்துக்கள் இருந்தாலும் மனுஸ்மிருதியிலேயே ஒரு இடத்துல சொல்லப்படுறது ஒரு இரவுக்கு மேல் தங்காதவர்கள் அதிதி அப்படின்னு. பொதுவா துறவிகள் பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து போகிறவங்களா இருப்பாங்க, தங்குறவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்கள அதிதி, துறவிகள் பிரம்மச்சாரிகளை அதிதி சொல்றோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் ஒருவேளை உங்களுக்கு, எங்க வீட்டுல அல்லது எங்க ஊர்ல அதித்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது, பிரம்மச்சாரிகள் சாதுக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. பொதுவா இப்ப எல்லாம் ஆசிரமங்கள்ல ஒரு ஏற்பாடு வச்சிருக்காங்க, பிக்ஷா அப்படின்ட்டு. என்ன பண்றது அப்படின்னா, உங்க கணக்கா நீங்க ஆசிரமத்துல உணவு செலவை ஏத்துக்கலாம். அப்போ சில பேர் அவங்களுடைய பிறந்த நாள் அல்லது அவர்களுடைய வீட்டுல யாருக்காவது நினைவு நாள் அல்லது அவருடைய கல்யாண நாள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்தை வச்சு அந்த நாள்ல அல்லது அந்த நாள்ல ஏதோ ஒரு வேளையில ஆசிரமத்துடைய உணவு செலவை ஏத்துக்குவாங்க. பொதுவா நீங்க ஆனைக்கட்டி ஆசிரமம், கோயம்புத்தூர், நாக்பூர் ஆசிரமம் அல்லது ரிஷிகேஷ் ஆசிரமம், இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க தினமும் காலையில மதியம் சாயந்தரம் எல்லாம் ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. சாப்பாடு வாங்குற இடத்துல இன்னைக்குள்ள உணவு இன்னாரு ஸ்பான்சர் பண்ணாங்க, அவர்களுடைய நன்மைக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருப்போம். அங்கேயே அனௌன்ஸும் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு நவீன காலத்துல ஒரு எளிமையான வழி. நீங்க சாதுக்கள் பிரம்மச்சாரிகளை தேடி போக வேண்டாம், அவங்க எங்க இருக்காங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை எல்லாம் கம்மி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் பிரம்மச்சாரி. இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லை. சாதுக்களும் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போனாங்க. அதனால நாம இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல கண்டிப்பா சாதுக்கள் பிரம்மச்சாரிகள் இருப்பாங்க, நிறைய பேரும் இருப்பாங்க. அப்ப நாம இந்த மாதிரி பண்ணலாம். தினமும் பண்ணலாம், இல்ல மாதத்துக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்க சௌகரியம் போல பண்ணிக்கலாம். ஆனா நியாயமா தினமும் நாம ஒருத்தருக்கு ஆவது உணவு கொடுக்கணும் அப்படிங்கறதான் கணக்கு. ஒரு நாயன்மார் இருந்தார், தினமும் ஒரு அடியாருக்காவது உணவு கொடுக்காம அவரு சாப்பிட மாட்டார். அப்போ ஒரு நாள் அவருக்கு அடியவர்களே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடியவர் வந்தார். வந்தவர் பிள்ளைக்கறி வேணும்னு கேட்டாரு. அவர் பிள்ளைக்கறி வச்சு கொடுத்தாரு அப்படின்னு அந்த கதை போகும். அதுல விஷயம் முக்கியம் என்ன அப்படின்னா, எப்படி தான் ஒரு விரதம் எடுத்து அந்த விரதத்தை வழுவாம கடைபிடிச்சாங்க அப்படிங்கறத நம்மள கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி நிறைய நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விரதம் எடுத்து அதை எவ்வளவு கஷ்ட காலத்திலையும் எவ்வளவு சோதனை காலத்திலையும் கடைபிடிச்சாங்க. அதனால அவங்க மற்றபடி பார்த்தா அவங்க ரொம்ப சாதாரணமானவங்க தான். இந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்து அந்த விரதத்துல ரொம்ப நிஷ்டையா இருந்ததுனால அவங்களுக்கு நாயன்மார்கள்ங்கிற பதவி, அங்கீகாரம் கிடைச்சதை நம்ம பார்க்க முடியுது. சிவபெருமானே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன்னு தொடங்கி இவங்க அத்தனை பேரையும் சொல்லி இவர்களுக்கெல்லாம் நான் அடியார்னு சொல்ல, அப்புறம் அந்த தொகுப்பை வச்சு சேக்கிழார் பெருமான் பின்னாடி அவருடைய வரலாறுகளை தேடி கண்டுபிடிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தத்தியாராதனம் அப்படின்ட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் இது பிரபலம். இன்னமும் இத ரொம்ப லைவா காப்பாத்திட்டு வர்றவங்க சீக்கியர்கள்.
அவங்களுடைய குருத்வாராவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பொதுவா எல்லா குருத்வாராவிலையும் உணவு கொடுத்துட்டே இருப்பாங்க. கர்நாடகத்திலையும் பொதுவா கோவில்கள்ல இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா தொடங்கினாங்க அன்னதான திட்டம்னு. அது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு, தமிழ்நாடு இல்லையா, அதனால அது கொஞ்சம் வித்தியாசமா தான் போகும். சரி, ஆனா இது ஒரு நல்ல விஷயம், நாம எல்லாம் கத்துக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ மனு சொல்றார் 3வது அத்தியாயம் 80வது ஸ்லோகத்துல, ரிஷிகள் அதாவது சாதுக்கள், பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள், தெய்வங்கள் தேவதைகள், உயிர்கள், அதிதிகள், இவங்க எல்லாரும் கிரகஸ்தர்கள்ட்ட பிக்ஷை கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிரகஸ்தனுக்கு பிக்ஷை கொடுக்க வேண்டிய கடமை உண்டுன்னு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட பிக்ஷை கேட்கிறாங்க, தனக்கு வேண்டிய பாகத்தை கேட்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி மனு சொல்றார். கற்கை நந்தே கற்கை நந்தே பிச்சை புகினும் கற்கை நந்தே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நாம தினமும் ரிஷி யஜ்ஞம் பிரம்ம யஜ்ஞம் பண்ணணுங்கிறத ஔவையாரே ஔவையார் இல்ல, வேற என்ன யாராவது நினைக்கிறேன். முருக பக்தர் அவரு. ஒவ்வொரு பாடலும் முருக பத்தி சொல்லி முடியும். ஆனா நம்ம பள்ளிக்கூட பாடத்துல நான் படிக்கும் போதெல்லாம் அந்த வரியை தூக்கிட்டாங்க. எனக்கு முன்னாடி படிச்ச தலைமுறை அந்த முருகனை பத்தின வரியோட படிச்சிருப்பாங்க. ஐயமிட்டு உண் அப்படின்னும் இருக்கு ஆத்திச்சூடி. அதனால நாம பொதுவா மனுஸ்மிருதியில இன்னொரு இடத்துல வருது, ஒரு இல்லறத்தான் தன்னுடைய வேலைக்காரங்க உள்பட, பொது நம்ம வேலைக்காரங்கன்னா இந்த காலத்துல எல்லாரும் கொஞ்சம் மட்டமா நினைப்பாங்க. மனுஸ்மிருதி சொல்லுது, தன்னுடைய வேலைக்காரர்கள் உட்பட அவர்களை எல்லாம் பசி ஆற்றிட்டு அதற்கு பிறகுதான் ஒரு இல்லறத்தான் தன்னுடைய உணவை எடுக்கணும். மற்ற சாப்பிட்ற எல்லாருக்கும் சாப்பாடு வழங்கிட்டு மிச்ச மீதிய சாப்பிடுறது மாதிரி தான் ஒரு இல்லறத்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரி மனுஸ்மிருதியில வருது. அடுத்தது 3வது அத்தியாயம் 81ல ஸ்வாத்தியாயேன அர்ச்சயேத ரிஷீன். ரிஷிகளை எப்படி வழிபடுறது, ரிஷி யஜ்ஞம் எப்படி பண்றது? மனு சொல்ற, தினமும் அந்த ரிஷிகள் எழுதின நூல்களை நீங்க படிங்க. வேதமோ உபனிஷதமோ பகவத்கீதையோ விஷ்ணு சஹஸ்ரநாமமோ தேவாரமோ திருவாசகமோ பெரியவர்கள் எழுதின சாஸ்திரங்களை படிங்க. அப்படி படிக்கிறது மூலமாக ரிஷிகளை வழிபடலாம். அதுல ரிஷி யஜ்ஞத்தை நாம பண்ணலாம். ஹோமைஹி தேவானு யதா விதி, விதிக்கப்பட்டது மாதிரி ஹோமங்கள் பண்றதுனால நாம தேவர்களை வழிபடலாம். ஹோமங்கள்ங்கிறது வேள்விகள், அக்னிஹோத்திரம் மாதிரியானது. தெரிஞ்சவங்க அதை பண்ணலாம், அந்த புண்ணியம் இருக்கிறவங்க. அப்படி இல்லாதவங்க வீட்டுல பூஜை அறையில சாமி கும்பிடுறது அல்லது கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது அவங்க சௌகரியம். அடுத்தது பித்ருன் ஸ்ராத்தைஹி ச, ஸ்ராத்தம் மூலமாக பித்ருக்களை வழிபடணும், பித்ரு யஜ்ஞம் பண்ணணும். பொதுவாக அந்த யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேதத்துல இன்னொரு இடத்துல ரிணம் கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கு. நம்ம எல்லாருக்கும் 3 விதமான கடன் இருக்கு. ரிஷி ரிணம், பித்ரு ரிணம், தேவ ரிணம். ரிஷிகளுக்கு கடன், பித்ருக்களுக்கு கடன், தேவர்களுக்கு கடன். இந்த 3 கடனையும் ஒரு இல்லறத்தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது வேதத்துல வருது.
கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுமே, அதனால அவங்களுக்கு எல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கிறோம், அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரிணம் அப்படிங்கிற வார்த்தையை கூட வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேறையும் பல இடங்கள்ல இது வருது, 3 விதமான ரிணங்கள், கடன்கள் அப்படின்ட்டு. இதுலயும் கூட தொடர்ந்து வரும், பார்ப்போம். அடுத்தது நிருன் அன்னேன, நிருன் அன்னைஹி பூதானி பலிகர்மனா. மனுஷ யஜ்ஞம், நர யஜ்ஞம் எப்படி பண்றது அப்படின்னா, அவர்களுக்கு உணவளிக்கிறது மூலமா, பசிக்கு உணவளிக்கிறது மூலமா நர யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் செய்யப்படுது, அல்லது அதிதி யஜ்ஞம். பூதானி பலிகர்மனா, உயிர்கள் எப்படி நம்ம வழிபடுறோம், யஜ்ஞம் பண்றோம், கடன் தீக்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு பலி கொடுக்கிறது மூலமாக. பலி அப்படிங்கிறது காகத்துக்கு உணவு வைக்கிறது, அந்த மாதிரியான செயல்கள். ரொம்ப கவனமா சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா காக்காய் கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் சைவர் அப்படின்னு ஆகி போயிடும். காக்காய் கறி சைவர்னா யாரு அப்படின்னா, காக்காய் கறி சமைத்து கருவாடு மென்று தின்பவர்கள் சைவர்கள் அப்படின்னு. அது சரியா புரிஞ்சுக்கணும். கால் காய் கறி சமைத்து, அதாவது காய்கறிகளை சமைச்சு துண்டு துண்டா வெட்டி போடுறதுதான் கால் காய். கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிய வெட்டி போட்டு கால் காய் கறி சமைத்து, காக்காய் இல்ல கால் காய். காய்கறி கறி பொதுவா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல மற்ற பகுதிகளில் கறினாலே மாமிசம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு. கன்னியாகுமரி, இந்த கேரள வாடை இருக்கிற பகுதிகளில் கறி அப்படின்னா காய்கறி கூட கறிதான். அதனால காக்காய் கறினா காகத்தினுடைய கறி இல்ல, காய்கறிய சமைத்து கரு வாடும் என்று தின்பர் செய்வர். ஏதோ வயிற்று பசிக்கு கும்பி காயக்கூடாது, வயறு காயக்கூடாது, பசிக்கு ஏதாவது கொஞ்சம் போடணும் அப்படின்ட்டு கரு வாடும் என்று. கருன்னா இந்த இடத்துல வயிறு, வயிறு வாடக்கூடாது, பசியை அடக்கிறதுக்காக வேண்டி சாப்பிடுறவங்க சைவர்கள். அதாவது சைவம் தானே சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிடைக்கிறதெல்லாம் கொட்டுறது இல்லையா. ஏதோ பசிக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அதுவும் வெஜிடேரியன் தான், காய்கறிகள் தான். அப்படி சாப்பிடுறவங்க சைவர்கள் அப்படின்ட்டு. அடுத்து மனுஸ்மிருதியில 2வது அத்தியாயம் 176வது ஒரு ஸ்லோகம் சொல்லுது, நித்யம் ஸ்நாத்வா சுச்சிஹி குர்யா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம். இந்த இடத்துல அது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஹிந்துக்களா இருக்கிறோம், ஆனா ஹிந்து பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் கடைபிடிக்கிறது சூழல்ல இல்லை நாம. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, சந்தியாவந்தனம்னு ஒண்ணு உண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சந்தியாவந்தனத்துல பல படிநிலைகள் உண்டு. முதல்ல எடுத்த உடனே பிள்ளையார கும்பிடுறது, குருவை கும்பிடுறது, அப்புறம் ஆச்சமனம் பண்றது, அங்கநியாசம் கரநியாசம் பண்றது, பிராணாயாமம் பண்றது. பிள்ளையார கும்பிடுறது, குருவை கும்பிடுறது அப்படிங்கிறது நேரடியா இல்லை. ஆனா ஆச்சமனம், அங்கநியாசம் கரநியாசம், பிராணாயாமம், இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்னா பண்ணுவாங்க. இதுல போற போக்குல ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா அதை சொல்லிடுறேன். நேற்றைக்கு முந்தா நேற்றெல்லாம் எங்க பக்கத்துல ஒரு இன்டியூஷன் ப்ரோக்ராம்
அப்படின்னு ரவிசங்கர்ஜி, ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர்ஜியுடைய இது வச்சாங்க. குழந்தைகளுக்கு ஒரு சில மணி நேரம் பயிற்சி கொடுத்தாங்க. 2 நாள் ஒரு சில மணி நேரம் தான். அந்த பயிற்சியில அந்த குழந்தைகள் கண்ணை கெட்டிக்கிட்டு இது என்ன படம், இதுல என்ன எழுதி இருக்கு, அந்த என்ன நிறம், இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பயிற்சியில அவங்க கொடுக்கறது ஒண்ணு பிராணாயாமம், இன்னொன்னு தியானம். இந்த 2 தான் அவங்களுடைய முக்கியமான பயிற்சி. இத ஒரு குறிப்பிட்ட முறையில பண்றது மூலமாக வெறும் 2 நாள்ல ஒரு சில மணி நேரத்துல குழந்தைகளுக்கு அந்த சக்தியை வர வச்சுட்டாங்க. ஆனா நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நாம 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த சந்தியாவந்தனத்துல தியானம் உண்டு, பிராணாயாமம் உண்டு, ஜபம் உண்டு, இப்படி நிறைய உண்டுல இன்னும் என்ன உண்டுன்னா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணமும் உண்டு. பிராணாயாமத்துல ஒரு அங்கம் தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணங்கள். இந்த மனுஸ்மிருதி வரி அதைத்தான் சொல்லுது. இது பிரம்மச்சாரியே கூட பண்ணுவாரு. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இல்லறத்தார் பண்றது சொன்னோம். இந்த இடத்துல இது பிரம்மச்சாரியே கூட இதை பண்ணுவாங்க. இல்லறத்தாருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது உண்மை. தினமும் குளிச்சுட்டு தண்ணியில குளிக்க முடிஞ்சா தண்ணியில குளிக்கலாம். நான் சொல்றது டாஸ்மாக சொல்லல. இல்ல உடல்நிலை ஒத்துக்கல அப்படின்னா புரோக்ஷணம் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கும் ஒத்துக்கலைன்னா பஸ்வம் அல்லது சமய சின்னங்கள் அணிகிறது மூலமா குளிக்கலாம். இல்ல வெறுமனே மந்திரம் சொல்லலாம். ஒரு முட்டிய பட்சம் வைக்கோல் அப்படிம்பாங்க. அதாவது பூஜை பண்ணணும், பூஜை பண்றதுக்கு சமித்து தர்ப்பை வேணும், தர்ப்பை இல்ல என்ன பண்றது அப்படின்னா பரவாயில்ல வைக்கோலையாவது பயன்படுத்திக்கும் அப்படின்னா. பொதுவா இந்த கர்மங்கள்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அட்ஜஸ்டபிள். இப்ப நீங்க பூஜை பண்றீங்க, பூஜை உங்களுக்கு யாருக்காவது பண்ண தெரியும்னா இது தெரியும் உங்களுக்கு. பூஜை பண்ணும்போது அதுக்கு பல படிநிலைகள் உண்டு. அந்த படிநிலையில ஒண்ணு பகவானுக்கு பட்டு வஸ்திரம் கொடுக்கணும், பகவானுக்கு நைவேத்தியம் கொடுக்கணும், பகவானுக்கு அலங்காரம் பண்ணணும் குளிக்க வச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அலங்காரம் பண்ணணும், நகை நட்டெல்லாம் போடணும். நகை நட்டு இல்ல என்ன பண்றது? ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அல்லது ஆபரணார்த்த உதகம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டா வரும். பூ பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வைப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆபரணத்துக்கு பதிலா நான் இந்த தண்ணியை தரேன், ஆபரணத்துக்கு பதிலா இந்த அக்ஷதையை தரேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, வஸ்திரார்த்தம் உதகம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த கர்மங்கள்ல செயல்கள்ல இந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷன் அல்லது ஒரு சலுகை, ஒரு நீக்கு போக்கு, இதுக்கு இடம் உண்டு. இப்படி பண்ணணும், முடியலன்னா இப்படியாவது பண்ணிக்கலாம், பண்ணாம விட வேண்டியது இல்லை, இப்படியாவது பண்ணிக்கலாம். அது மாதிரி நித்தியம் ஸ்நாத்வா சுச்சிகி குறியா, தினமும் குளிச்சு சுத்தமாகணும்னு போட்டு சொல்லி இருக்கு. அது பொதுவான விதி. சரி எனக்கு குளிக்க முடியல, அதான் நான் குளிக்கவும் வேண்டாம் செய்யவும் வேண்டாம்னு நினைச்சிருவாங்களே, அப்படிப்பட்ட ஆட்களுக்காக வேண்டி பெரியவங்க வேற பல விதமான குளியல், மந்திர குளியல், பஸ்ம குளியல், அதாவது சமய சின்னங்கள் மூலமா குளிக்கிறது, புரோக்ஷணம் பண்ணி குளிக்கிறது, இப்படி எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனத்தை தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனுஸ்மிருதி வாக்கியம். இதுல பித்ரு அப்படின்னா யாரெல்லாம், பித்ருங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத சொல்றார். மனு 5:65 பிதுகு அப்பா, பிதுகு சொசுகு,
அப்பாவோட கூட பிறந்த சிஸ்டர், சொசான சிஸ்டர். புத்ராகா, அப்பாவுக்கு கூட பிறந்த பிள்ளைகள். பிதுகு மாதுகு, அப்பாவுடைய அம்மா. சொசுகு, அப்பாவுடைய அம்மாவோட கூட பிறந்தவங்க. சுதாகா, அவங்களுடைய பிள்ளைகள். பிதுகு மாதுல புத்திராகாச்ச, அப்பாவுடைய மாமன் வழி, அத்தை வழி, அவங்கள குழந்தைகள். விஜ்ஞேயாக பித்ருபந்தவக, இவர்களெல்லாம் அப்பாவுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஸ்லோகம் கரெக்டா மனுஸ்மிருதியில வருதா அப்படிங்கிறது நான் பார்க்கணும். ஆனா இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்ப அடுத்தது சொல்றது மனுஸ்மிருதி 5:65. குரோஹோ பிரேதஸ்ய சிஷ்யஸ்து பித்ருமேதம் சமாச்சரன். ஒரு குரு இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு அவருடைய சிஷ்யன் இறுதி சடங்குகளை பண்ணலாம், ஒரு மகன் ஸ்தானத்துல இருந்து பண்ணலாம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இந்த 5:65 அந்த இடத்துல அத பித்ருமேதம் அப்படிங்கிற வார்த்தையால சொல்லுது. இந்த இடத்துல நாம மனசுல ஒண்ணு போட்டுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கோமேத யஜ்ஞம், அஸ்வமேத யஜ்ஞம், இப்படி எல்லாம் மேதங்கிற வார்த்தை வந்த உடனே பலி கொடுக்கறது, கொல்லுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பித்ருமேதம் அப்படின்னா தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன், பூஜை, அதை சிஷ்யன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மனுஸ்மிருதி சொல்லுது. மகாபாரதத்திலையும் இந்த மாதிரி கருத்து இருக்கு. இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா பித்ருக்கள் பக்கத்தை பார்த்து கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரோம். மனு 2:28 இது வரைக்கும் நம்ம 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இப்ப 2வது அத்தியாயம் வரும். சுவாத்தியாயேன விரதைஹி ஹோமைஹி த்ரைவித்யேன இஜ்யயா சுதைஹி மகாயஜ்ஞைஸ்ச யஜ்ஞைஸ்ச பிராமீயம் கிரியதே தனுகு. ஒரு மனிதன் கடவுளை அடையணும், பிரம்ம நிலை அடையணும், கடவுள் நிலை அடையணும், தனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணரணும் அப்படின்னா அவன் என்னென்ன பண்ணணும்? சுவாத்தியாயேன, வேதம் படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும். விரதைஹி, விரதங்களை கடைபிடிக்கணும். ஹோமைஹி, வேள்விகளை கடை செய்யணும். திரைவித்யேன, 3 வித்தியைகளால. இஜ்யா, இந்த இடத்துல தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம், அதுதான் இந்த இஜ்யா. திரைவித்யேன இஜ்யா அப்படிங்கிறது தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணத்தை குறிக்குது. தேவ ரிஷி பித்ரு ரிஷி ரிணத்தை போக்குறதுக்காக வேண்டி. அப்புறம் சுதைஹி, நல்ல சந்ததிகளை உருவாக்குறது மூலமா. மகா யஜ்ஞைஹி, பெரிய வேள்விகள், அஸ்வமேதம், ராஜசூயம், வாஜபேயம், அந்த மாதிரி பெரிய வேள்விகள் மூலமா. அண்ட் யஜ்ஞைஸ்ச, அப்புறம் குட்டி யஜ்ஞங்கள். பொதுவா இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு, சோடச சம்ஸ்காரம் அப்படின்ட்டு இருக்கு. அது சம்பந்தமாக கூட ஒரு குட்டி வீடியோ இருக்கு. 16 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்குது, பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பேரு போடுறது, சோறு ஊட்டுறது, ஜாதகம் எழுதுறது, முடி எடுக்கிறது, கல்யாணம் பண்றது, இறுதி சடங்கு பண்றது, இந்த மாதிரி ஒரு 16 சோடச சம்ஸ்காரங்கள்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 16ஐயும் நாம இன்னமும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இத 40
சம்ஸ்காரங்கள் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவாரு. சொல்லனா அவருடைய சொந்த கருத்து சொல்ல, அது சாஸ்திர சம்பந்தமா. அது அந்த 40ல என்ன வரும் அப்படின்னா, இந்த 16 அல்லாத மீதி 20 சுற்றத்துல ஒரு 5 பஞ்சமகா யஜ்ஞம், ஒரு 21 ஆச்சு. மீதி ஒரு 19 யஜ்ஞங்கள், ஒரு 3 விதமான வெரைட்டி யஜ்ஞங்கள் இருக்கு. அதுல ஒரு 21 யஜ்ஞங்கள் வரும். இந்த யஜ்ஞங்களும் நாம செய்ய வேண்டிய ஒரு இது இருந்திருக்குது. இன்னைக்கு நாமெல்லாம் அந்நிய படையெடுப்பு மாதிரி காரணங்களால அதை பத்தி தெரியாதவங்களா மாறிட்டோம். அதனால இதுல யஜ்ஞகின்னு சொல்றது கொஞ்சம் அர்த்தம் உள்ளது, இப்படி ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆத்ம குணங்கள் 8 சேர்த்து 48 சம்ஸ்காரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரெண்டாவது அத்தியாயத்துல 121வது ஸ்லோகத்துல நாம கொஞ்சம் ஜம்ப் பண்றோம். அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினக சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர் தர்மோ யசோபலம். அதாவது மற்றவர்கள்ட்ட வணக்கமாக இருக்கிறோம். அபிவாதனம்னா உண்மையில ரொம்ப கரெக்டா சொல்ல போனா தன்னை ஒருவன் பணிவோடு அறிமுகப்படுத்திக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா தெரியல, பரவாயில்ல, சொல்லியிருந்தா நீங்க மறந்துருப்பீங்க, நம்பிக்கையில மறுபடியும் சொல்றேன். பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு பெரியவரை பார்த்தா குனிஞ்சி 2 காதுலையும் கை வச்சு தன்னுடைய பிரவரம், ரிஷி பிரவரம், கோத்திரம், சூத்திரம், வேதம், இதை பத்தி எல்லாம் பேரு, வர்ணம், இதெல்லாம் சொல்லணும். ஒரு உதாரணம், வாசிஷ்ட, மைத்ரா, வருண, கௌண்டின்ய, திரயார்ஷேய பிரவரான்விதः, கௌண்டின்ய கோத்திரः, ஆபஸ்தம்ப சூத்திரः, யஜுஷாக்காத்யாயி, ஸ்ரீ சோன்சோ சர்மா நாம அகமஸ்மி போ. இந்த இடத்துல ரிஷின்னு சொல்லும் போது ஒரு ரிஷியோ, 3 ரிஷியோ, 5 ரிஷியோ, 7 ரிஷியோ, 9 ரிஷியோ, 13 ரிஷியோ, 15 ரிஷியோ சொல்றவங்க இருக்கலாம். அது அவங்க சம்பிரதாயத்தை பொறுத்து. அடுத்தது கோத்திரம், அடுத்தது வேதத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன், எந்த விதமான இன்டர்பிரிட்டேஷன் ஃபாலோ பண்றாங்கிறதுக்கு சூத்திரம். அடுத்தது எந்த வேதத்தை பின்பற்றாங்க அப்படிங்கிற விவரம். அடுத்தது அவங்க பேரு, அதை தொட்டு அவங்க எந்த வர்ணம். அதுல நான் சர்மா அப்படின்னு சொன்னேன், அது பிராமணரா இருந்தால், ஒருவேளை கஷத்திரியரா இருந்தால் வர்மா, வைஷ்யரா இருந்தால் குப்தா, சூத்திரராக இருந்தால் தாச அப்படிங்கிறது மாதிரி பயன்படுத்துவாங்க. பொதுவா இன்னைக்கு ஹரே கிருஷ்ணால அவங்க எல்லாருமே தாசன் போட்டுக்குவாங்க, தாசின்னு போட்டுக்குவாங்க. அது அவங்க பக்தியில இறைவனுக்கு நான் அடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல போட்டுக்கிறாங்க. நான் சொல்றது பழைய காலத்துல சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தும் போது சொல்றத சொன்னேன். இதுக்கு அபிவாதனம்னு பேரு. இப்படி பெரியவர்கள்ட்ட பணிவா இருக்கக்கூடியவன். நித்தியம் விருத்தோ உபசேவினக, பெரியவர்களை வணங்குகிறவன். ஒண்ணு அவர்கள்ட்ட தன்னை பணிவோட அறிமுகப்படுத்துறது, 2வது அவர்களுக்கு சேவை செய்கிறது. இது பெரியவர்கள்ங்கிறது பித்ருக்கள் அப்படிங்கிற அர்த்தம் நாம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவனுக்கு 4 விதமான நன்மைகள் வரும் அப்படின்ட்டு மனு சொல்றார். ஆயுஷ், அவனுடைய ஆயுள் விருத்தியாகும். ஏன்னா பொதுவா நம்ம பெரியவங்களை நமஸ்காரம் பண்றோம், அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்க சொல்லுவாங்க சிரஞ்சீவி பவ, ஆயுஷ்மான் பவ, தீர்காயு பவ, ஏதோ 4 நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. பொதுவா சில பெரியவங்கள்ட்ட அந்த குணாதிசயங்கள் இன்னமும் இருக்கு. இப்ப நான் என்னுடைய ஆச்சாரியா, என்னுடைய
குரு, அதாவது பூஜ்ய சுவாமிஜி, இவங்கிட்ட எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். யாரு அவங்க முன்னாடி போய் ஏதாவது நமஸ்காரம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து எப்பவுமே மங்களமான வார்த்தைகள், ஆசீர்வாத மொழிகள் வரும். அதனால ஆயுஷ் வளரும், தர்மம், நல்ல குணங்கள் வளரும், யஷக புகழ் வளரும், பலம், அவங்களுடைய சக்தி, ஆரோக்கியம் வளரும். இப்படி இந்த நாளும் ஒருத்தருக்கு வளரணும் அப்படின்னா அவர்கள் தவறாம பெரியவர்கள்ட்ட அபிவாதனம் பண்ணி அவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு மனு சொல்றது. ஒருவேளை நாம வேதம் படிக்கலைன்னா, இது எல்லாமே வேத படிப்பு, அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள். யோ அனதீத்ய துஜக வேதம் அந்யத்ர குருதே ஸ்ரமம். ஒரு துஜனா இருந்து, பிறப்புனால துஜனா இருந்து வேதம் படிக்கல, வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான், மைக்ரோசாப்ட்லயோ கூகுள்லயோ போயிட்டா. ச ஜீவன்னேவ சூத்ரம் சூத்ரத்துவம் ஆஷு கச்சதி சான்வயக. அவன் மட்டும் இல்ல, அவன் பரம்பரையே உடனேயே சூத்திரனாகி விடுகிறார்கள். வேதம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், தகுதிகள், சூழ்நிலைகள் இருந்தும் ஒருவன் வேதம் படிக்காம அதை தவிர வேற எல்லா வேலையும் செய்தான் அப்படின்னா அவன் பிராமணனா பிறந்துட்டான், அல்லது கஷத்திரியனா பிறந்துட்டான், அல்லது வைசியனா பிறந்துட்டாங்கிறதுனால அந்த வர்ணத்துல நிக்க முடியாது, அவன் அப்போதே சூத்ரன் ஆகிடுறான் அப்படின்னு மனு சொல்றார். நிறைய பேரு உங்களுக்கு தெரியும், மனுவுல இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியாம என்னென்ன உளறிட்டு திரிகிறாங்க, பதற்றிட்டு திரிகிறாங்க, ஊரையா மாத்திட்டு திரிகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கீதையும் அதனால்தான் சொல்லுது, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷக. பிறப்பினால 4 வர்ணம்னு சொல்லல, அவனுடைய குணத்தினால 4 வர்ணம் அப்படின்னு பகவானும் கீதையில சொல்றார். ந அபிவியாகார, இது 172. நம்ம பார்த்தது 168, இப்ப பார்க்க போறது 172. ந அபிவியாகாரையே பிரம்ம சொதா நினயா நீனி நனே சொதானி நனே நயனாத் ரிதே. சொதா நீ நயனாத் ரிதே சூத்ரேணஹி சமஸ்தாவத் யாவத் வேதேன ஜாயதே. எவன் ஒருவன் வேதம் கற்கலையோ அவனுக்கு இறுதி சடங்கு மந்திரம் தவிர வேற எந்த வேத மந்திரமும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவன் சூத்ரனுக்கு சமமானவன் அப்படின்ட்டு மனு சொல்றார். இதெல்லாம் நமக்கு வேதம் எவ்வளவு முக்கியம், மற்றவர்கள் நினைக்கிறது மாதிரி ஜாதி வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு பின்னாடி கிடையாது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியதை சொன்னேன். இப்போ ஸ்பெசிபிக்கா இவ்வளவு நேரம் நம்ம பஞ்சமகா யஜ்ஞம் அதோட சம்பந்தப்பட்ட எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ஸ்பெசிபிக்கா பித்ருக்கள் பத்தி பார்க்க போறோம். 3வது அத்தியாயம் 193வது ஸ்லோகத்துல யஸ்மாத் உற்பத்திரேதேஷாம் சர்வேஷாம் அபி அசேஷதः ஏச்ச யைர் உபச்சர்யாः ஸ்யுஹு நியமைஹி தான் நிபோதத. இந்த பித்ருக்கள் உடைய உற்பத்தி எப்படி அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். ஏன்னா பித்ரு யஜ்ஞம், பித்ரு தர்ப்பணம் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்கள நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதனால அவங்களை பத்தி நான் விவரம் சொல்றேன் அப்படின்னு மனு சொல்றார். 194ல மனோஹோ ஹைரண்
ஹைரண்ய கர்ப்பஸ்ய ஏ மரீச்யாதயக சுதாக. மனோகோ மனுவுக்கு ஹைரண்ய கர்ப்பஸ்ய ஹிரண்ய கர்ப்பன் அவற்றிலிருந்து வந்த மனு ஏ மரீச்சியாதயக சுதாக மரீச்சி முதலான குழந்தைகள் இருந்தாங்க. தேஷாம் ரிஷீணாம் சர்வேஷாம் புத்திராக பித்ருகணாக ஸ்மிருதாக. இந்த மரீச்சியாதி குழந்தைகளுக்கு குழந்தைகள் யாரோ அவருடைய பரம்பரை யாரோ அவர்களுக்கு தான் பித்ருகணங்கள்னு பேரு. நூற்றி 95 விராட் சுதாக சோமசதக சாத்தியானாம் பிதர ஸ்மிருதாக. விராட் ஹைரண்ய கர்ப்பம், விராட் ஈஸ்வரன். பொதுவா நாம இத மூணா பாக்குறோம். விராட் அப்படிங்கிறது பிரம்மா மாதிரி, ஹிரண்ய கர்ப்பங்கிறது விஷ்ணு மாதிரி, ஈஸ்வரன்ங்கிறது சிவன் மாதிரி, ருத்ரன் மாதிரி. நமக்கு ஒரு புரிஞ்சதோட ரிலேட் பண்றதுக்காக வேண்டி சொல்றேன். இதுல விராட் அப்படிங்கிறது ஸ்தூலமானது, ஹைரண்ய கர்ப்பங்கிறது சூக்ஷ்மமானது, ஈஸ்வரன் அப்படிங்கிறது காரணமானது. இதை பத்தி கொஞ்சம் கூடுதலான விஷயங்களுக்கு நாம மாண்டூக்கிய உபனிஷத் அந்த மாதிரி சில உபனிஷத்துக்கள் இதை பத்தி கூடுதல் விவரங்கள் நமக்கு கிடைக்கும். இதுல இந்த விராட்டுங்கிறது நம்ம பிரம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரம்மாவுடைய குழந்தைகள் சோமசதர்கள் அப்படின்னு அறியப்படுறவங்க சாத்தியானாம் பிதர, சாத்தியர்களுடைய பித்திருக்கள் அப்படின்னு அறியப்படுறாங்க. அப்போ பித்திருக்கள் பித்ருகணங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு பல விதமான கணங்கள் இருக்கு. தேவகணம் இருக்கு, அசுர கணம் இருக்கு, கந்தர்வ கணம் இருக்கு, உரக, கிண்ணற, அப்சரஸ், இப்படி நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல சாத்தியர்கள் பித்தரோ வசவ சாத்தியாக நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆதித்ய கிருதத்திலே வரப்போறாங்க அவங்க. இந்த சாத்தியர்கள் அப்படிங்கிறது ஒரு கணம். அவர்களுடைய பித்திருக்கள் யாரு அப்படின்னா பிரம்மாவுடைய புத்திரர்களான சோமசதர்கள் முதலியான போன்றவர்கள். அடுத்து அக்னிஸ்வாத்தாச்ச தேவானாம் மாரீச்சா லோக விஸ்ருதாக. மரீச்சி முதலானவர்களுடைய குழந்தைகளான அக்னிஸ்வாத்தாக அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க தேவர்களுக்கு பித்திருக்கள் அப்படின்னு அறியப்படுறாங்க. இந்த தகவல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பல பேருக்கும் புதுசாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்து 196 மனு சொல்றார் 3வது அத்தியாயத்துல, தைத்திய தானவ யக்ஷானாம் கந்தர்வ உரக ரக்ஷசாம் சுபர்ண கிண்ணராணாம் ச ஸ்மிருதாக பர்ஹிஷதோ அத்ரிஜாக. அத்ரி அப்படிங்கிறது ஒரு முனிவர். அவருடைய பரம்பரையில வந்ததுனால தத்த ஆத்ரேயர், அத்ரியுடைய குலத்தில் வந்தவர் ஆத்ரேயர்கள். தத்த ஆத்ரேயர், தத்தாத்ரேயர் குஜராத் மாதிரி பகுதிகளில் ரொம்ப பிரபலமான ஒரு வழிபாடு தெய்வம். 24 குரு அவருக்கு இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் வேதங்கள்ல விஷயங்கள் இருக்கு. அந்த அத்ரி முனிவர் கன்னியாகுமரி பகுதியில சுச்சீந்திரம்னு ஒரு கோவில் இருக்கு. அத பத்தி தலவ புராணத்துல அத்ரி முனிவர் அங்க வசிச்சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகுது. சந்திரன், சூரியன் சந்திரன் சொல்றோம் இல்லையா, அந்த சந்திரன் அவர் இந்த அத்ரி முனிவருடைய ஒரு பையன் தான் அப்படின்னு எனக்கு ஞாபகம். அது அத்ரி பரம்பரையில வந்தவர். இந்த அத்ரி பரம்பரையில வந்த பகிர்ஷதர்கள் அப்படிங்கிறவங்க தைத்தியர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், ராட்சசர்கள்,
சுபர்ண அத பறவைகள், கிண்ணறர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த பகிர்ஷதர்கள் தான் பித்ரு அப்படின்னு அறியப்படுறாங்க. அப்பா ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 197 சோமப்பாக நாம விப்ராணாம் க்ஷத்ரியாணாம் ஹவிர்புஜக வைஷ்யானாம் ஆஜ்யபாக நாம சூத்ராணாம் சுகாலினக. அங்க வந்து குரூப்பா ஆள் வச்சிருந்தாங்க. இங்க மனிதர்களுக்கு குரூப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. விப்ராணாம் பிராமணர்களுக்கு சோமப்பா அப்படிங்கிறவரு பித்ரு, ஹவிர்புஜக அப்படிங்கிறவர் க்ஷத்திரியர்களுக்கு, ஆஜ்யப்பா அப்படிங்கிறவங்க வைஷ்யர்களுக்கு, சுகாலினக அப்படிங்கிறவங்க சூத்திரர்களுக்கு. அப்ப சூத்திரர்களுக்கும் பித்திருக்கள் உண்டு. சூத்திரர்களை நம்ம மட்டம் தட்டல, ரெண்டாம் தரமா நடத்தல, பாரபட்சமா பார்க்கல அப்படிங்கிறதுக்கு மனுஸ்மிருதியிலேயே இன்னும் ஒரு உதாரணம். சரி, யாராருக்கு என்னன்னு சொல்லிட்டேங்க. அவங்க எந்த பரம்பரையில வந்தாங்கன்னு சொல்லலையே அப்படின்னா 198 சொல்லுது. சோமபாஸ்து கவேஹே புத்ராஹா, கவியினுடைய பிள்ளைகள் சோமப்பர்கள், சோமப்பா அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இந்த இடத்துல கவீனாம் உஷனா கவி அப்படிங்கிறது கீதை. கவினா யாரு அப்படின்னா சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியாருக்கு அப்பா வந்து பிருகு மகரிஷி. அவருடைய பரம்பரையில வந்த சோமபாகா அப்படின்னு அறியப்படுகிறவர்கள் பிராமணர்களுக்கு பித்ரு. அடுத்தது ஹவிஷ்மந்தக அங்கிரஸ் சுதாக. அங்கிரஸ் ரிஷி அவருடைய குழந்தைகள் ஹவிஷ்மந்தக அப்படிங்கிற அறியப்படுறவங்க. அவங்க வந்து ஹவிர் புஜகன் முன்னாடி வந்தது, இங்க ஹவிஷ் மந்தக அப்படின்னு வருது. அங்கிரசனுடைய பிள்ளைகள் தான் அவங்க. அவர்கள் தான் க்ஷத்திரியருடைய பித்திருக்கள். புலஸ்தியஸ்ய ஆஜ்யபாக புத்ராக வசிஷ்டஸ்ய சுகாலினக. புலஸ்திய மகரிஷியினுடைய பிள்ளைகள் ஆஜ்யப்பாக அப்படின்னு அறியப்படுறாங்க. வசிஷ்டருடைய பிள்ளைகள் சுகாலினக அப்படின்னு அறியப்படுறாங்க. அப்போ சூத்ரர்களுடைய பித்ருக்கள் யாரு அப்படின்னா வசிஷ்டருடைய புத்திரர்கள். வசிஷ்டர் பிராமணர்னு எல்லாரும் பொதுவா ரிஷிகள் எல்லாருமே அப்படித்தான். ரிஷிகள்ல எல்லா வர்ணத்தாரும் உண்டு, அது இன்னொரு பக்கம். வசிஷ்டர் பிராமணர்னு பொதுவா எல்லாரும் இந்த அறவேக்காடுகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்குது. அந்த அறவேக்காடுகளுக்கு ஒரு முக்கியமான தகவல், அந்த பிராமணருடைய பிள்ளைகள் தான் சூத்திரர்களுடைய பித்ருக்கள் அப்படிங்கிறது. சரி, இப்ப 199 சொல்லுது. அக்னி தக்தான் அனக்னி தக்தான் காவியான் பைர்ஷதஸ்ததா அக்னிஸ்வாத்தாஸ்ச சௌமியாஸ்ச விப்ராணாமேவ நிர்தேஷேத். இதுல அக்னிதக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அனக்னிதக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, காவியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, பகிர்ஷதக அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அக்னிஸ்வாத்தாக அப்படின்னு சொல்லப்படுறவங்க, சௌமியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இவர்களெல்லாம் பிராமணருடைய பித்திருக்கள் அப்படின்னும் நாம தெரிஞ்சுக்கணும். யயேதே து கணா முக்கியாக பித்ருணாம் பரிகீர்த்திதாக
தேஷாமபீக விஜ்ஞேயம் புத்திர பௌத்திரம் அனந்தகம். இது முக்கியமானவர்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பித்ருக்கணங்கள் இருக்காங்க. அவர்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இவர்களுக்கு பிள்ளைகள், இவர்களுக்கு பேர பிள்ளைகள் அப்படி எல்லாம் இருக்கும் தானே. அப்படி அவங்க எல்லாம் கூட பித்ருக்கணங்கள் தான் அறியப்படுறாங்க. அவங்களையும் அப்படியெல்லாம் கூட இருக்காங்கன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான், நான் முழுக்க சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு மனு. 3வது அத்தியாயம் 200வது ஸ்லோகத்துல. அடுத்து 201ல ரிஷிபியக பிதரக ஜாதாக பித்ருபியோ தேவ மானவாக தேவேபியஸ்து ஜெகத் சர்வம் சரம் ஸ்தானு அனுபூர்வசக. ரிஷிகள்கிட்ட இருந்து பித்ருக்கள் பிறந்தார்கள். பித்ருக்கள்கிட்ட இருந்து தேவர்கள், மனுஷர்கள் இவங்கெல்லாம் பிறந்தாங்க. தேவர்கள்ட்ட இருந்து இந்த உலகம் உருவாச்சது. அசையும் அசையாத இந்த உலகம், சரம் ஸ்தானம் எல்லாம் ஒவ்வொன்றாக உருவாச்சது. ராஜதைஹி பாஜனைஹி ஏஷாம் அதவஹ வா ரஜதான்விதைஹி வாரியபி ஸ்ரத்தயா தத்தம் அக்ஷயாய உபகல்பதே. இது 3வது அத்தியாயம் 202வது ஸ்லோகம். சரி, பித்தர்களுக்கு திருப்திப்படுத்தணும், ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோ அப்படின்னா மனு சொல்ற, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வெறும் தண்ணி போறோம். வாரி அப்பி ஸ்ரத்தையா தத்தம், நீ உள்ளபூர்வமா கொடுக்கணும், நம்பிக்கையோட கொடுக்கணும். ஸ்ரத்தையா கொடுக்கறதுனால அதுக்கு பேரு ஸ்ராத்தம்னே வந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எள்ளு தண்ணி கொடுக்கறதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. தண்ணி கொடுத்தா போறோம், அது உனக்கு அழிவில்லாத பலனை கொடுக்கும். அக்ஷயாய உபகல்பதே. எப்படி அந்த தண்ணிய ஒரு வெள்ளி பாத்திரத்திலேயோ அல்லது வெள்ளியால அலங்கரிக்கப்பட்ட பாத்திரத்திலேயோ நீ கொடுத்தீன்னா அது உனக்கு அழிவில்லாத பலனை தரும் அப்படின்ட்டு சொல்றார். தெய்வ காரியா துஜாதீனாம் பித்ரு காரியம் விசிஷ்யதே. தெய்வம் ஹி பித்ரு காரியஸ்ய பூர்வம் அபி ஆப்யாயனம் ஸ்மிருதம். மனு போடுறாரு ஒரு போடு 3:20. சொல்ல போனா தெய்வங்களுக்கு நாம செய்கிறத விட, பொதுவா நம்ம எல்லாம் தெய்வ காரியம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம். மனு சொல்றாரு தெய்வ காரியாத், தெய்வங்களுக்கு செய்கிறத விட துஜாதீனா மனுஷங்களுக்கு பித்ரு காரியம் விசிஷ்யத்தை. நீ தெய்வ காரியத்துல குற்றம் வச்சா கூட பரவாயில்ல, பித்ரு காரியத்துல குத்தம் வைக்க கூடாது, குறை வைக்க கூடாது. பித்ரு காரியம் சிறந்தது. தெய்வம் ஹி பித்ரு காரியஸ்ய பூர்வம் ஆப்யாயனம் ஸ்மிருதம். எதனால அப்படின்னா, தெய்வங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எப்படி வரும்னா பித்ரு காரியம் பண்றதுனாலதான் வரும். இது எப்படின்னா 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்க தான் 2ஆம் கிளாஸ் போக முடியும், 2ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்க தான் 3ஆம் கிளாஸ் போக முடியும். தினசரி சந்தியாவந்தனம் பண்றவங்க தான் அக்னிஹோத்திரம் பண்ண முடியும், அக்னிஹோத்திரம் பண்றவங்க தான் பிறகு அதை விட சிறந்த சாந்திராயணம், தர்ஷ பூர்ணமாசம், வாஜபேயம், அஸ்வமேதம், ராஜசூயம் எல்லாம் போக முடியும். அத மாதிரி தெய்வத்துக்கு நம்ம எல்லாம் பூஜை பண்றோம். நம்ம நினைக்கிறோம் நான் தெய்வத்தை கும்பிட்டுட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் நினைக்கிறோம். பொதுவா நம்ம சில பேருக்கு மனசுல நான் தெய்வத்தை கும்பிட்டு என்னத்தை கண்டேன் இப்படி எல்லாம் ஒரு குறையெல்லாம் கூட இருக்கும். அதுக்கு ஒரு காரணம், பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு நாம செய்ய வேண்டியதை செய்கிறது
நமக்கு தெய்வத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய தகுதியை தரும். அப்ப இத பண்ணாம நாம தெய்வத்துக்கு பூஜை பண்ணும்போது அது முழு பலனை தராது. இப்படி சில படிநிலைகள் இருக்கு. இந்த படிநிலைகள் முக்கியமானது. இத ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இத பண்ணினா தான் அது முழுமையடையும். ஒரு சுவாமி சொல்லுவார், கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் இடையில உள்ள சம்பந்தம் சொல்லும் போது, கர்மயோகம் இல்லாத ஞான யோகம் அறகுறை, ஞான யோகம் இல்லாத கர்மயோகம் லட்சியத்துக்கு கொண்டே போகாது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது. ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு போகணும். கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் போகும்போது அது பூர்ணமாகும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்வார். அத மாதிரி இங்க பித்ரு காரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு மனு 3வது அத்தியாயம் 203 சொல்றார். ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த பித்ரு தர்ப்பணம் எப்படி பண்றதுங்கிறத பத்தி மனுஸ்மிருதியில ஒரு சில கருத்துக்கள். அதோட பித்ரு முடிஞ்சிரும். நம்ம வேணா அடுத்த வகுப்புல அதை பார்த்துட்டு வசுக்கள், வசவக அப்படிங்கிறது யாருன்னு பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீக்கி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீக தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி குருஜி. ஹரி ஓம்.